சொல்றேன், கவுண்டர் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. மாடல்ஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் உள்ள இருங்க. நெய்லத்தானம்மா இல்லை தமிழ்ல போட மாட்டீங்களா? நெய்லத்தான் இந்தியா 2026 அப்படின்ட்டு ஒரு சூப்பரான வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஒரு பலத்தை கைத்தல் கொடுங்க. என்னோட சார்பா நானே என் மகளுக்கு கொடுக்குறேன். கொடுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து இது ஃபஸ்ட்டு அவார்டு இது பண்ணுறாங்க. சரி, அதை புகழோடு ஆரம்பிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் வருது. ஸோ சூப்பர். அது நெயிலில் வந்து பண்ணுறது சும்மா நம்ம அந்த நகத்தை கடிச்சிட்டு போவோம், இது பண்ணுவோம். ஸோ அதையுமே ஒரு ஆர்ட்டாக உருவாக்குறது வந்து பெரிய விஷயம். அது இல்லாமல் எல்லாருமே அதுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு இந்த ஒரு நம்ம இந்தியா ஃப்ளாகை பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் தங்கச்சி வந்து முதல்ல இதை பண்ணணும்னா அப்படின்னா சரி சூப்பர், ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குற இது இன்னும் மேலும் அடுத்தடுத்து எல்லாமே பண்ணி இன்னும் நிறைய கின்னஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சூப்பர். ஒரு ஆணுக்கு எப்படி பெண் துணையோ ஒரு பெண்ணு கண்டிப்பாக மாமா நீ பின்னணி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய தோணு வந்து என் அக்கா, என் மாமா வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட இல்லைன்னா கூட மேலே இருந்து கடவுளா எங்களுக்கு சப்போர்ட்டா இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் எல்லாருமே வந்து அவர் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எந்த இடத்துலலாம் காமெடி இருக்குது, எந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல மாமா வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ரொம்ப சண்டை மாமா ஆகட்டும், வடிவேல் பாலாஜி மாமா ஆகட்டும், இன்னைக்கு எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே அவங்க தான் வந்து முன்னோடிகள். ஸோ எங்களுக்கு அவங்களாம் சொல்லிக் கொடுத்ததாக தான் நம்ம கூட இருக்க ஒரு 10 பேர் சந்தோஷமாக வச்சுக்கணும். எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். அவங்களுக்கு இது பண்ண யாருக்கும் அந்த அவன் ஜெயிச்சிட்டான் இவன் ஜெயிச்சிட்டான்னு ஒன்றும் கிடையாது. ஒன்றை திறமை இருக்கா கண்டிப்பாக உன்னோட இடத்துல நீ வருவ அப்படின்றத சொன்னது தான். அப்படி தான் அடுத்தடுத்து வர தலைமுறைன்னு நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க சொன்னதுக்காக தான் இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இத்தனை பேரோட உழைப்புக்கு அவங்களுடைய கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்கும். கண்டிப்பாக மேலும் நீங்கள் இன்னும் நிறைய சாதனையை படைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன், கடவுளாக நினைக்கிறேன், மாமாங்களை வேண்டிக்கிறேன். லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும், நிறைய பண்ணுங்க, பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நெயில் இல்லாமல் அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க. சூப்பராக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ. அப்போ இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். எல்லார் கையிலையுமே உலகம் இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து இந்த உலகத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே அந்த நெயிலில் வந்து நம்ம இந்தியா கூடி 79வது வருஷம் சுதந்திர தினம் இது எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணி ஒரு விரலையும் ஒவ்வொரு விஷயத்த இது பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறப்பே நம்ம சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்ன தான் ஜாலியாக என்ன சுற்றிட்டு இருந்தாலும் இந்த சுதந்திரம் இந்தியா போராட்டம் இதெல்லாம் நம்ம நினைக்கிறப்ப நமக்குள்ளேயே ஒரு உணர்வு வரும். அதுதான் நம்ம இந்தியராக இருக்கிறதுக்கு ஒரு இது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சரி என்னடா ஒரு நெயிலில் இவ்வளோ பண்ண முடியுமா, ஒரு அழகாக ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்க, ஒரு இந்தியா கொடியை வரைஞ்சிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் ஒரு நெயிலே வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பர். இதுக்கு மிகப்பெரிய பொறுமை வேணும். ஆக்சுவலாக ஈஸியாக டக்குன்னு நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நெயில் பாலிஷ் மாதிரி அடிக்க முடியாது. அது எவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். இந்த பொறுமை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பெண்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து நிறைய சாதனை படைச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய சாதனை படைக்கணும் பெண்கள் அப்படின்றது தான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியில் என்ன கூட்டத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சொல்லுங்கள். ஒரே வார்த்தை தான். மேடையில் நிற்கிற எல்லாருக்கும் நன்றிகள். அதே மாதிரி நாங்கள் கீழே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் ஸ்டெப்பே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. லவ் யூ ஆல். இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ வாழ்த்துக்கள். வந்திருக்க மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும், தம்பிங்க எல்லாருக்கும் நன்றிகள். ஃபர்ஸ்ட் வந்து மாம்ஸுக்கும் தங்கச்சிக்கும் அன்னைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகும்போது ரோபோனனோட பேரில் ஒரு ஈவெண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு பேசும்போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நிறைய பேசிட்டு இருந்தோம். அப்போ
இனிஷியேட் எடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்க உதவும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஆளால பாசிபிள் இல்லை. ஸோ ரோபோன வாய்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். எப்போ பண்ணாலுமே அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு நான் இங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா ஒரு ஆக்டரா இன்னைக்கு வந்து ரைட் நவ் வந்து தனுஷ் சாரோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், ஓம் அப்படின்னு ஒரு படம். அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒருத்தரால தான் அது பாசிபிள் ஆச்சு. அது ரோபோன. ஓகே, ஸோ அண்ணனோட வாய்ஸ்ல மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் ஒரு விஷஸ் சொல்லிட்டு சொல்லிடலாமா? கேட்கலையே, சொல்லிடலாமா? Good morning, ladies and gentlemen. Such a warm welcome to one and all gathered here. வாய்ஸ் பேசும்போது அமைதியா இருந்தா ரோபோவுக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஒரு அப்ளாஸ் போட்டு விடுவோமா எல்லாரும்? இன்னைக்கு வந்து என்னோட செல்ல குட்டி, அன்பு மாப்பிள்ள அப்புறம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எப்ப பண்ணாலும் நான் பண்ணா எல்லாமே ரெக்கார்டு தான். அது மாதிரி என் பொண்ணு, என் மாப்பிள்ள, மை டியர் பெட்டர் ஹாஃப், அவங்க அங்க இருக்கிறாங்க ஜாலியா. இங்க பாருங்க என்னோட பேரனை பாருங்க, நட்சத்திரன் நெக்ஸ்ட் லோடிங் ரோபோ 2.0 மைக்கை தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அதனால மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த அருமையான இந்த நெய்லத்தான் அதுவும் நம்ம பேர்ல அங்க பின்னாடி பாத்தீங்களா, ரோபோ ஈவென்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் வேற லெவல்ல ஸ்டார்ட். இதுக்கப்புறம் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். இதுல பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமா தவறினதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருந்தோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டு, ஆட் ஷூட்டு, ஷோ டைரக்ஷன், அவார்ட் ஷோஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்லத்தான் 2026 அப்படின்னு மாரத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது நெய்லத்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் 7th சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாலா சார் வர்றாங்க இணைஞ்சு இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சுதந்திர தினத்துக்காக இப்போ 79வது சுதந்திர தினம் ஆண்டு போயிட்டுருக்கு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 80வது சுதந்திர தினம் வரப்போகுது. ஸோ அதனால் 79 நிமிஷத்தில் நெயில் ஆர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 79 நிமிஷம் 24 செகண்டில் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் தீமில் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டோட தீம். ஸோ இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது நெயில்ஸ் பை விஜயா. ஸோ என்னோட சகோதரி தான் அவங்க. ஸோ அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ சேர்ந்து பண்ணலான்னு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு அவங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ பேலன்ஸ் வந்து நீங்கள் பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அட்டம் பண்ணி நீ பண்ண போகிறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு பாலா சாரோட அதாவது 7th சென்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து இதை எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டாக கொடுக்க போகிறான்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன் அசோசியேட் வித் நெயில்ஸ் பை விஜயா ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நான் மாமா எல்லாருமே சேர்ந்து இந்த ஈவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பயுமே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க நிறைய விஷயத்தில். எங்களுடைய ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. பாலசுப்ரமணிய சக்திவேல் 7th சென்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு உலக சாதனை முயற்சி யார் பண்ணுறாங்கன்னா நெய்லத்தான் அப்படின்ற ஒரு நேமில் நம்ம ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், நெயில்ஸ் பை விஜயா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த உலக சாதனை முயற்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் மோர் தென் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நெயிலில் நம்ம இந்திய தேசத்தோட நேஷனல் ஃப்ளாக் வரைஞ்சி 1947 ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட்ஸை வந்து அதில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது முதல் டைம் வந்து இந்த முயற்சியை எடுத்துருக்கிறாங்க. ஸோ இது உலக சாதனையை அங்கீகரிக்கிறதுக்காக 7th சென்ஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து நான் வந்திருக்கேன். ஸோ இது எல்லாருமே வந்து இந்த முயற்சியை இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. இது அது பிரதர் சொன்ன மாதிரி நெயில் அதாவது வாக்கத்தான் ஃபுட்டத்தான் கூட கேள்விப்பட்டிருக்கோம். நெய்லத்தான் அப்படின்றது வந்து யாருமே பண்ணலை. அந்த பேரே வந்து ஒரு சாதனைக்கான ஒரு முயற்சி. ஸோ வந்து இது மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும். எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். கூட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நெயில்ஸ் பை விஜயா மட்டும் இல்லை, ஒவ்வொரு நெயில் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஜாம்பவானுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமாவோட நண்பர்களாகிய மாமாவோட சிஷியர்கள்னு சொல்லலாம், அவரோட சிஷிய பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் சொல்லலாம். ஸோ டிஎஸ்கே பிரதரும் புகழ் அண்ணனும் இதை கலந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெயில்ஸ் பை விஜயா தாண்டி நிறைய அகாடமிஸ் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிங்க. லைக் வந்து லாமி சலூனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பெங்களூர், ஆந்திரா எல்லாத்துலேயுமே வந்து வந்த அகாடமிஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் அவங்க எல்லாருமே பேசுவாங்க. அப்போ நீங்கள் தேங்க்யூ. ரொம்ப பெரிய வரவேற்பு தான். ஸோ மாற்றம் தான் எல்லாமே ஒரு சந்தோஷமான மாற்றம். ஸோ அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த ஈரா வந்து அவர் கொண்டு போக போகிறாரு. ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். இந்த முதல் தேசிய கொடி அவருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், எங்களுக்குமே ஸ்பெஷல் தான் இருக்கும். மாற்றம்னு சொல்கிறீங்க, சில பேர் வந்து டிஎம்கோடைய அவங்களுடைய கொண்டு வந்த திட்டங்களை மட்டும்தான் மாற்றியிருக்கிறார், பேரை மட்டும் மாற்றியிருக்கிறாருன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், எம்எஸ் பாஸ்கர் அங்கிள் வந்து ஒரு கதை சொன்னார், சூப்பராக சொன்னார். என்னென்னா ஒரு 100 பேருக்கு இடத்துல 3 கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் 100 பேருக்குமே அந்த 3 கடவுளை பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு கடவுளை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு கடவுளை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு கடவுளை பிடிக்கும். 100 பேருக்குமே 3 கடவுளையும் பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளையே அப்படி இருக்கும்போது மனிதர்களை நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிக்குமானா தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸோ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி வந்து டிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும், அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த பக்கம் டிவிக்கில் இருக்கக்கூடிய விஜய் சார். ஸோ இவர் 2 பேருமே எங்களுக்கு 2 அண்ணன்கள், எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் ஒரு சொந்தக்காரங்க, ஒரு வெல்விஷராக தான் இருக்காங்க. சீமான் அங்கிளாக இருக்கட்டும், திருமாவளவன் சாராக இருக்கட்டும், பிரேமலதா மேமாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஃபேமிலியோட வெல்விஷர்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஸோ அதனால் எல்லாமே ஒரு நல்லதாக தான் போயிட்டு தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி டிக்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதாவது எந்த விஷயத்தினால மக்கள் கஷ்டப்படுவாங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து விஜய் சார் கொண்டு வர மாட்டாருன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஜய் சார் நீங்கள் சொல்கிறீங்க, கூடவே ஆதவர்ஜனா அவருடைய ஃபேமிலியே வந்து லாட்ரி அந்த மாதிரி ஸோ அவங்க இதில் இருக்கும்போது அதை கொண்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தது விஜய் சார் மட்டும்தான். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்ன்ற மாதிரி சிஎம் சார் விஜய். ஸோ யார் கூட இருந்தாலும் சார் வந்து சொல்லுவார், அவருக்கு வந்து மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம்னு இருப்பார். அதனால் யாராக இருந்தாலும் இப்போ நாங்களே போய் நம்ம ஒரு விஷயம் மக்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாலுமே கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்பிக்கை இருக்குது. ஒரு சீமான் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி பேசுனதுக்கு உடனே அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதோ தெரிவிக்கிறாங்க. நான் தினம் விஜய் பற்றி பேசுகிறேன், யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரில சார், அதை பற்றி தெரில. நம்ம சட்ட ஒழுங்கு பற்றி தெரில சார், உண்மையாக தெரில. ஆமாம் சார், இப்போ ஒரு 5 படம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் தெலுங்குல வந்து பைலாங்குவல் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணியிருக்கேன், அண்ட் அடுத்து கேப்டன் சாரோட ப்ரொடக்ஷன்லேயும் ஒன்று பண்ணுறேன். ஸோ அப்படியே அடுத்து ஒரு 5 படங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது வந்து காம்படிஷன் கிடையாது சார், ஒருத்தர் வின் பண்ணுவாங்க, ஒருத்தர் தோற்றுருவாங்க, அப்படி இல்லை. இது எல்லாருமே சேர்ந்து அந்த டேட்டில் பண்ண போகிறாங்க. அந்த 79 நிமிஷத்தில் முடிச்சமே வேர்ல்டு ரெக்கார்டாக அங்கீகரிக்கப்படுது. ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக இல்லை, இதில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டர் ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு மெமெண்டோ கொடுக்க போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய பிராண்டு ஷீல்ஸ்னு ஒரு பிராண்டு, அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப் பிராண்டு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுறோம். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நெயில்ஸில் வந்து நம்ம இந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் 7 சின்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸு. அண்ட் தென் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் யாருமே பண்ணது கிடையாது. 79 மினிட்ஸில் 24 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுவும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் டைமில் நம்ம கேதர் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து டீம் பேஸில் நிறைய பேர் வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் இது நெயில் இண்டஸ்ட்ரிக்கு. தேங்க்யூ.